அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான் இஃப்தார் ரெசிபி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அகரகரனாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு அகரகரை பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். மொத்தம் பார்த்திங்கன்னா 4 கிளாஸ் எடுத்திருக்கேன். 50 கிராம் பார்த்திங்கன்னா அகரகரை வந்து நான் இதில் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சிடணும். காய்ச்சினதுக்கப்புறம் நான் இதில் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். இனிப்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ப்ரௌன் சுகரும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா கேக்கு ட்ரேயில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடுப்புற ஒரு கிளாஸ் மாதிரி வச்சு வடிகட்டிட்டு நான் சேர்த்துருக்கேன். நான் இதிலே பார்த்திங்கன்னா சப்ஜா சீரகம் நல்லா ஊற வச்சு எடுத்திருந்தேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் 1 ஹவர் நம்ம வந்து எப்போதும் போல் அகரகரை நல்லா வந்து உரைய விட்டுடலாம். உறைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம ப்ரௌன் சுகர்லாம் சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சுகர் சேர்க்குறதை விட நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி ப்ரௌன் சுகர், கருப்பட்டி இதெல்லாம் இருந்து சேர்த்தாவே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வரக்கூடிய இந்த இஃப்தாருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.